ஹை ஃப்ரெண்ட்ஸ், இப்போ அறந்தாங்கி நிஷா அவர்களோட மகன் 10th செம்மையான மார்க் எடுத்தது தொடர்ந்து அதுக்கப்புறம் இப்போ அவங்களுக்கு எந்த ஒரு ஸ்கூலும் முன்னாடி அவங்களுக்கு சீட்டு தரலையா. அது ஒரு ரொம்ப புகாரான நிலையில் செம வைரலாக போயிட்டு இருக்கு இந்த நியூஸ். இப்போது நிஷா அவர்களோட மகன் 10th மார்க்கில் செம்ம பெஸ்ட்டான மார்க் எடுத்திருந்தாரு. ஹையஸ்ட் மார்க்காக எடுத்திருந்த நிலையில் நிறைய செலிபிரிட்டிஸ் அவங்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுட்டு இருந்தாங்க. பரவாயில்ல, நிஷாவோட மகன் இப்படி ஒரு மார்க் எடுத்திருக்காரு அப்படின்னு சொல்லி வேற லெவலில் ட்ரெண்ட் ஆகிட்டு இருந்த நிலையில் இப்போ அவருக்கு எந்த ஸ்கூலில் அடுத்த வகுப்புக்கான சீட்டு கொடுக்க முன் வரலையா. அண்ட் இது எதுக்காக அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கும்போது, இல்லை அவங்க செலிபிரிட்டியோட சன் தான், இருந்தாலும் ஃபீஸ் அதிகம், அவங்க ஃபீஸ் கம்மியாக கட்ட சொல்றாங்க, ஆனால் எங்களோட ஸ்கூல் ரூல்ஸ் படி நாங்கள் ஃபீஸ் அதிகமாக தான் வாங்குறோம் அப்படின்னு சொல்லி ஃபீஸுக்காக ஒரு பிரச்சனைன்றாங்க. அண்ட் நிறைய பேர் இவங்க செலிபிரிட்டின்றதுனால அப்பப்போ வெளில போயிடுறாங்க, இவங்களோட மகனும் சரியா ஸ்கூல் போக மாட்டான் அப்படின்ற புகாரும் சொல்றாங்க. பட் இது எல்லாமே ஃபேக் தான். அண்ட் நல்ல மார்க் எடுத்த இவருக்கு நிறைய ஸ்கூல் முன்னிலை வரணும், அண்ட் முன்னாடி இவருக்கு நிறைய சீட்டு கொடுக்கணும் அப்படின்னு எதிர்பார்த்துருக்காங்க. இதுக்காக நிறைய பிரபலங்கள் நிறைய ஸ்கூல்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. அந்த அறந்தாங்கி நிஷா அவங்களோட உருவத்தை வச்சே நிறைய பேர் கேலி பண்ண நிலையிலையும் அண்ட் அந்த உருவத்தை வச்சே நிறைய காமெடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அவங்களோட பிளஸ்ஸே அதுதான். யார் என்ன நெகட்டிவ் சொன்னாலும் பட் அதை பாசிட்டிவா மாற்றி வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு செம்மையா முன்னேறிட்டு வராங்க. விஜய் டிவில மிகப்பெரிய அளவில் வளர்ந்து வந்துட்டாங்க. அண்ட் அதுக்கு அவங்கள அவ்வளோ சப்போர்ட் பண்ணது அவங்களோட கணவர் தான். அண்டு எல்லாருமே சொன்னப்ப எதுக்கு உங்க மனைவி டிவி ஷோலாம் போறாங்க, அண்ட் அவங்க என்ன அழகாவா இருக்காங்க அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கொஸ்டின் கேட்கும்போது அவரோட கணவர், ஏன் பொண்டாட்டி எனக்கு அழகாக தான் இருக்கா, அதனால அவள் ஷோவுக்கு போகிறதுல எந்த தப்பும் இல்லை, அவளுக்கு பிடிச்ச மாதிரியான வாழ்க்கையை வாழறா, அதனால நீங்க யாரும் சொல்லாதீங்க அப்படின்னு சொல்லி அவரோட கணவர் நிஷாவுக்கு செம்ம ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இந்த நியூஸை பற்றி உங்க ஒப்பீனியனை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.